கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். அநேக காரியங்களை குறித்து ஆலோசனை கொடுக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தை டூ நத்திங், வீண் அலுவல்காரர், ஒன்றும் செய்யாமல். சிலரை பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, யார் வீட்லயாச்சும் வந்து உட்கார்ந்துக்குவாங்க, அல்லது நண்பர்களை கூட்டிக் கொள்வார்கள், மரத்தடியில உட்காருவார்கள், பாலத்துக்கட்டில உட்காருவார்கள், அங்கே உட்கார்ந்து எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பேசுகிற காரியங்களிலே அவர்கள் சாதிக்கக்கூடிய காரியம் ஏதாவது இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. வீண் அலுவல், வெட்டி ஆபீசர் என்று ஆங்கிலத்துல தமிழ்ல மற்ற மக்களை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரிய சித்தியோடு கூட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். நான் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி, ஒன்றும் செய்யாமல் மற்றவர்களை இழுத்து கொண்டு பேசுவதும் சரி, அது வீண் அலுவலாக ஆண்டவர் கருதுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். அவங்க எங்க நிப்பாங்க, எங்க உட்காருவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க ஒரு காலம் சங்கீதம் 1:1 நினைவிலே கொள்ளுவது இல்லை. என் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே, அந்த நோக்கத்திலே நான் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை குறித்து சீர்தூக்கி பார்ப்பதில்லை. இப்பதான் நான் சிஎம் பார்த்துட்டு வந்தேன், இப்பதான் பிஎம் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று சொல்லி எல்லா மக்களையும் ஏகத்திற்கு குறைவாய் மதிப்பிட்டு பேசுவார்கள். தனக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் எல்லாம் உடையவர்களாக, எல்லா வேலைகளும் செய்கிறவர்களாய் அவர்கள் தங்களை உயர்த்தி காண்பிப்பார்கள். இங்கே பவுல் எழுதும் பொழுது அவர்களை வீண் அலுவல்காரர், வீண் அலுவல்காரர், they are having any work. இவங்க நிச்சயமா வேலை செய்யறவங்களையும் கெடுத்துருவாங்க. இவருடைய வீண் அலுவல் வேலை செய்யவும் விடாதபடி கெடுத்து விடும் என்பதை வருத்தத்தோடு அவர் எழுதுகிறதாக பார்க்கிறேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஆண்டவர் என்னை நம்பி பல்வேறு பொறுப்புகளை, என்னை நம்பி உயர்ந்த நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கும் பொழுது, அநேக பிற இனத்து மக்கள் மத்தியில சாட்சியாய் நிலைப்படுத்த விரும்பும் பொழுது, என்னுடைய அலுவல்கள் அர்த்தம் உள்ளதாக, என்னுடைய செயல்பாடுகள் சாரம் உள்ளதாக, என் ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாக என் வாழ்க்கை காணப்படுகிறதா? வெறுமையாய் சுவர்கள் நின்றிருக்கிற கழுதையா, அல்லது இறைவனை சுமக்கிற கழுதையாக என் வாழ்க்கை காணப்படுகிறதா? கிராமங்களில மாடுகளை பூட்டிய வண்டிகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வண்டி போகும் பொழுது அந்த வண்டியினுடைய அச்சாணியில அந்த மாட்டு வண்டியின் சொந்தக்காரர் சில கிரீஸ் தடவுவாங்க, ஒரு களிம்பு மாதிரி ஒன்று தடவுவாங்க. அது என்னதுக்குனாக்க, மாடு வண்டியை இழுக்கும் பொழுது அது உராய்வு இல்லாமல், சப்தம் இல்லாமல் செல்லுவதற்காக. ஒருவர் மாடு பூட்டிய வண்டியை ஓட்டி சென்றார். அப்பொழுது மாடு கடினப்பட்டு வண்டியை இழுத்து சென்றது. இப்படியாவது பாரத்தை என் எஜமான் விரும்புகிற இடத்துல சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அது போகும் பொழுது இந்த சக்கரத்துல, இந்த அச்சாணியிலே போடுகிற அந்த கிரீஸ் போடாதனால அது ஒரு சவுண்டு, கிரீச் கிரீச் என்று சத்தம் போட்டுக்கொண்டே வந்தது வண்டி. அப்பொழுது மாடு வண்டியை பார்த்து, இந்த அச்சாணியை பார்த்து கேட்டதாம், நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீ ஏன் தேவையில்லாம சத்தம் போடுற அப்படின்ட்டு. இன்றைக்கு வீண் அலுவல்காரர் செய்கிற காரியம் மற்றவருடைய பணிகளையும் குழப்பி, மற்றவருடைய நிம்மதியும் குழப்பி, அவளை இடர் உண்டாக்குற மக்களாய் காணப்படுவார்கள். அதே நேரத்துல வீண் அலுவல்கள் எனக்கு வேண்டாம், எனக்கென்று பணி இருக்கிறது என்று சொல்லி பணியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
இவர்களும் வாழ்வார்கள், மற்றவர்களையும் வாழ வைப்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். புரிந்து கொண்டு செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு அழைப்பை தந்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கேற்ற அர்ப்பணத்தை கொடுத்து வீண் அலுவல்காரர்களைப் போல நாங்கள் வெற்று பணிகளை, வெற்று சப்தங்களை இடாதபடிக்கு உமக்காய் உண்மையாய் உழைக்க உதவி செய்யும். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.